என்ன பெத்தவரு சமத்தா தூங்குடி தாங்க பிள்ளை. வாங்கம்மா, என்ன வேணும்? ஏய், உன்கிட்ட குத்து விளக்கு இருக்கா? ஏம்மா, நான் மண் சட்டி தாம்மா செஞ்சு வைக்கிறேன். என்கிட்ட குத்து விளக்குலாம் இல்லைம்மா. உங்களுக்கு ஏதாவது பானை வேணும்னா சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகே, எனக்கு பானை வேணும். தண்ணி ஊத்தி வைக்கிற மாதிரி பானை தெரியா? இருக்குதுங்கம்மா. தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி 2-3 பானை வச்சிருக்கிறேன். வாங்கம்மா. ஏம்மா, நீங்கள் கேட்ட பானை இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாமா? மூடி இருக்குது, கிளாஸ் இருக்குது, எல்லாம் வந்துடும். இதுதாம்மா இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வெயில் காலத்தில் இதில் தண்ணி ஊற்றி குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதும்மா. ஏய், டாக்டர் மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, விலைய மட்டும் சொல்லுடி. ஏம்மா, நாங்கள் பானை தான் விற்கிறோம், ஆனால் மரியாதையெல்லாம் விற்கல. பாடி போடின்லாம் பேசாதீங்க. ஏய், சரி போய் தொலை, உனக்கு நான் மரியாதை தரேன். இந்த பானை எவ்வளவுன்னு சொல்லு. பானையோட விலையை பார்த்தீங்கன்னா 7.50மா. ஏய், தெரிஞ்சுதான் சொல்றியா? வெறும் 7 ரூபா 50 பைசாவா? ஐயோ, எப்படி நீ பொழப்பு ஓட்டுற? எப்படி கட்டுவலி ஆகுது உனக்கு? கடவுளே. ஏங்க, 7.50னா 750, அப்படின்னா 750 ரூபா கொடுங்க, சரிங்களா? என்னது இது? இவ பெரிய கணக்கு டீச்சர் மாதிரி பேசுறா. செவிலியா அப்புன்னு போல இருக்கு. 750 ரூபா கூட தர வேணாமா? உங்களுக்கு ஒரு 150 ரூபா கழிச்சிட்டு 600 ரூபாய்க்கு தரேம்மா. ஏக்கா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 200 ரூபாய்க்கு கொடு. என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க இந்த காலத்துல? ஏம்மா, 750 ரூபா எங்க இருக்குது? 200 ரூபா எங்க இருக்குது? எப்படிம்மா கட்டு வழியாகும்? நீங்களே சொல்லுங்க. ஓ, ஓகே, நீ கேக்குற 750 ரூபாவை நான் தரேன். ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். செய்யறியா? சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? இந்த ஒண்ணுக்கும் ஆகாத கூர்மடிங்க நின்னுக்கிட்டு என்ன பண்றாலோ தெரியல. ஏக்கா, ஓ பொருள் ரொம்ப தரமானதா? ஆமாவா இல்லையா அதை சொல்லு. ஏம்மா, நல்லா இருக்குதும்மா நீங்கள் கேட்குறது. இந்த மண்ணுக்கு நாங்கள் எங்கெங்கே அலைஞ்சோம் தெரியுமா? மண் தேடி கல்லெல்லாம் நல்லா பொறுக்கி விட்டு அதுக்கப்புறம் நல்லா குழச்சி வச்சு அதுக்கப்புறம் பானையை செஞ்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது செட்டோட வருது. இது போயிட்டு வந்து தரோம் இல்லையான்னு கேட்குறீங்களேம்மா? ஏய், உன் பொருள் தரமா இல்லையா அதை மட்டும் சொல்லு. உன் கதையை கேட்க எனக்கு நேரம் இல்லை. இந்த கூர்மரி மாடு இந்த பானை என்னமோ வாங்குற மாதிரி இவ்வளவு பேசா. இந்த பானைக்கார அக்காவும் பைத்தியக்காரி அக்காவும் விடமாட்டா போல. இந்த பானை செய்யற அக்கா பானை தொழில வேலைன்னு சொல்ற அளவுக்கு இவ நடந்துக்க போறா. அதுதான் இப்ப நடக்குது. ஏம்மா, என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். ஓகேக்கா, பெரிய பெரிய ஷோரூம் போனா எல்இடி டிவியை மேல இருந்து கீழே போட்டு காட்டுவாங்க. அப்ப அந்த டிவி உடையிலன்னு குவாலிட்டியை சொல்லுவாங்க எங்களுக்கு. நாங்க வாங்கிட்டு வருவோம். இப்போ உன் பொருள் குவாலிட்டியை தெரிஞ்சுக்க நீ பானையை தூக்கி மேல இருந்து கீழே போடு. என்னம்மா நீங்க வாக்குவாதம் பண்றீங்க? மண்பானையை மேல இருந்து இல்லம்மா, கீழே தள்ளி விட்டாலே உடையதான் செய்யும். அதுதான் மண்பானை. ஏய் ரோட்டன் எருமை மாடு. ஏய் ஹைடி வாடி, சும்மா பானைக்கார கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏய் ஹைடி, யாண்டி இப்ப என்ன அடிச்ச? ஏய், இப்ப அந்த அக்கா கிட்ட எதுக்குடி இவ்ளோ நேரம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த? ஏய், நான் ஒரு தண்ணி பானை வாங்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்னடி? ஓ அப்படியா? இங்க காசை காட்டி நான் நம்புறேன். பணம் வச்சிருக்கேடி பானை வாங்குறதுக்கு? இல்ல, பானை வாங்க காசு இல்லடி. விசாரிச்சுட்டு போய் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலான்னு கேட்டேன். ஏம்மா, அப்ப நீங்க பானை வாங்க வராம தான் இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு வம்பளுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க? ஏம்மா, இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? அக்கா, நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். ஐயோ, ஏய் சாரி டி, விடுடி, நான் சும்மா தாண்டி எப்போதும் போல பிராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏச்சி நகரு. அக்கா, எனக்கு இந்த குழம்பு சட்டி வேணும். எவ்வளோன்னு சொல்லுங்க. ஐயோ, என்ன பெத்த ராசா, தூங்குடி பட்டுமா. ஏய் ரோட்டன், சொல்றேன்னு கோச்சுக்காத. அந்த அக்கா குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி ரோட்டு ஓரத்துல கடை போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பேரம் பேசுறியே. ஒருவேளை நீ பொருள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற காசுக்கு நீ வாங்கிற பொருளை உன்னால முடிஞ்ச 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வா. இல்லைன்னா நீ எதுவும் பேசாத. தயவு செஞ்சு நீ பொருள் வாங்காட்டியும் பரவாயில்ல, பேரம் பேசாதடி. ஆரோ தூங்குமா, என்ன பெத்த ராசாத்தி தூங்கு. அந்த குழம்பு சட்டி இருக்குல்லங்கம்மா, அது வந்து ஒரு 300 ரூபாம்மா. நீங்க வந்து 250 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. ஏக்கா, நான் 300 ரூபாய்க்கே வாங்கிக்கிறேன். எனக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சு தர வேணாக்கா. இந்தாங்கக்கா பணம். சரிங்கம்மா, கணக்கு முடிஞ்சிச்சு. ரோட்டன், முடிஞ்சா அந்த அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் வரேன். ஏக்கா, கொஞ்சம் என் முன்னாடி வரீங்களா? என்னம்மா, என்ன பண்ற? எந்திரி ஃபர்ஸ்ட். ஏக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நான் சும்மா வந்து உங்ககிட்ட பிராங்க் தான் பண்ணேன். என் கையில காசும் இல்ல, பானை வாங்குற மாதிரி நடிச்சேன்க்கா. உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி பேரம் பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அக்கா. எந்திரிம்மா, முதல்ல நீ எந்திரி ஃபர்ஸ்ட், எந்திரி. ஏம்மா, பேரம் பேசுறது நம்மளோட உரிமை.
ஆனால் யாருக்கிட்ட பேரம் பேசுகிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகேக்கா, சரிங்கக்கா. இனிமே நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். ஹலோ மக்களே, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பேரம் பேச வேண்டியது நம்மளோட உரிமை. ஆனா ரோட்டு ஓரத்துல கடை போட்டிருக்கவங்கள்ட்ட பேரம் பேசாதீங்க. பெரிய பெரிய கடை போடுற மாதிரி வசதி இருந்தா இவங்க ரோட்டு ஓரத்துல கடை போடுறாங்க. ஒரு வழியா கூறுமாரி மாடுக்கு அறிவு வந்துருச்சு. ஆமாங்க, ரோட்டு ஓரத்தில் கடை போடுறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வசதி இல்லை. எங்ககிட்ட வந்து நீங்கள் பேரம் பேசுகிறது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கடைக்கு போனால் கொடுக்குற ரேட்டுக்கு தானே வாங்கிட்டு வரீங்க. அந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் பொருள் வாங்குங்க. ஏதோ 1 ரூபா 2 ரூபா குறைச்சி கேளுங்க, தருவாங்க. அதுக்காக அநியாயமாக எதுவும் கேட்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா?